கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்க போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று நீர் சொன்னதை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். இந்த வசனத்தில் இருக்கிறதான சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். அதன்படி நடக்க எங்களுக்கு உதவியும் செய்யும். நம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காயின், ஆபேல் 2 பேர் ஆதாமுடைய புத்திரர். காயின் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். காரணம், ஆபேலிடத்தில் நீதி இருந்தது. அவன் காயினை காட்டில நீதிமானாக இருந்ததுனால பொறாமை ஏற்பட்டது. அதனால தன்னுடைய சொந்த சகோதரனை அவன் கொன்று போட்டான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது: நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. இந்த வகையிலே இந்த செய்தியில பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், நன்மை செய்தால் மேன்மை கிடைக்கும், நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். இந்த 2 செய்திகளை தியானிக்கப் போகிறோம். இதில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசற்படியிலேயே படுத்திருக்கும். வாசற்படியிலே படுத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது நம்முடைய வீடு. அந்த வீட்டின் வாசற்படியில ஒரு துஷ்ட மிருகம் அல்லது ஒரு பாம்பு அல்லது நம்மை அந்த வீட்டிற்குள்ளேயே சிறை வைக்கக்கூடிய ஒன்று வெளியிலே வர முடியாது. வாசற்படியை தாண்டி தானே போக முடியும். வாசற்படியில ஒரு பாம்பு படுத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். நாம் நன்மை செய்யவில்லை, அதனால பாவம் பாம்பை போல படுத்திருக்குமா. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்படியானால் நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் அங்கே வாசற்படியிலே படுத்திருக்கும். அது என்ன செய்யும்? வாசற்படியிலே ஒரு துஷ்ட மிருகமோ ஒரு பாம்போ படுத்திருந்தால் அதை தாண்டி நம்மாலே போக முடியுமா? போக முடியாமல் நாம் அந்த வீட்டுக்குள்ளேயே சிறைப்பட்டிருப்போம். அல்லது அதை தாண்டி துணிந்து வெளியே போனால் அது நம்மை கொன்று போடும். இந்த பாவம் நம்மை கொன்று போடும், நம்முடைய வாசற்படியில படுத்திருக்கும். இதுல ஒரு ஆவிக்குரிய இன்னும் ஒரு மென்மையான காரியம் உண்டு. வீட்டிலே வாசற்படி இருக்கிறது போல இந்த புதிய ஏற்பாட்டின் சபை, புதிய ஏற்பாட்டின் அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவன் தங்குகிற வீடாக இருக்கிறோம். வீடு என்று சொல்வதை காட்டிலும் ஆலயமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, நீங்கள் பரிசுத்த ஆவி வாசம் பண்ணுகிற ஆலயம் என்று அறியீர்களா? நீங்கள் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறீர்களே என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் நம்முடைய சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கும். இந்த சரீரத்துக்கு ஒரு வாசற்படி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த சரீரத்தின் வாசற்படியில இந்த சரீரத்திலே நாம் நன்மை செய்தால் மேன்மை கிடைக்கும். நம்முடைய சரீரத்துக்கு மேன்மை கிடைக்கும், நம்முடைய ஜீவியத்துக்கு மேன்மை கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் இந்த சரீரமாகிய வீடு அங்கே பாவம் படுத்திருக்கும். அந்த பாவம் நம்மை கொன்று போடும்படியாக காத்து கொண்டிருக்கும். இதைத்தான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது: துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார்.
துன்மார்க்கனுடைய வீட்டு காரியத்தை பார்க்கும்போது அந்த வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறதாம். ஏனென்றால் அவனுடைய துன்மார்க்க நிமித்தமாக அந்த சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை ஏன் ஆசீர்வதிக்கிறார்? அவர்கள் நீதி உள்ளவர்களாக இருக்கிறதுனாலே. நம்முடைய சரீரம் கூட நம்முடைய வீடாக இருக்கிறதுனால, தேவனுடைய வீடு நம்முடைய வீடு கூட இல்லை. அந்த தேவனுடைய வீட்டில நன்மை செய்தால் மேன்மை இருக்கும், நன்மை செய்யாமல் இருந்தால் வாசற்படியில பாவம் படுத்திருக்கும். அடுத்து நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இது ஒரு நல்ல வசனம். ஒரு சாட்சி உண்டு. ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பருக்கு தன்னுடைய மகளுக்கு கல்லூரியிலே சேர்க்க பணம் இல்லாமல் இருந்தது. அதை அவர் அறிந்து என்ன செய்தார், நான் உங்களுக்கு பணம் தருகிறேன், நீங்கள் எப்பொழுது முடியுமோ அப்பொழுது தந்தால் போதும் என்று சொன்னார். அவர் கேட்கவில்லை, ஆனாலும் அவராகவே முன்வந்து கொடுத்தார். அப்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அப்படியானால் செய்யத்தக்க ஒரு நல்ல ஒரு மனிதர் நன்மை செய்ய அவரால் முடியும். அவர் சொல்லுகிறார், என்னிடத்துல பணம் சும்மா தான் பேங்க்கில் இருக்கிறது, அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும், இப்போது எனக்கு தேவையில்லை, நிறைய பணம் இருக்கிறது, அது உங்கள் குழந்தைக்கு உதவியாக இருக்கட்டுமே என்று சொன்னார். சில நாட்கள் கழித்து அந்த மனிதர் அதை திருப்பி கொடுத்து விட்டார். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது என்பது இப்படித்தான். நாம் நம்முடைய பணத்தை அப்படியே பணத்தின் மேல் பணம் வைத்துக் கொண்டிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அது நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அவர் செய்தார். அந்த வசனத்தை கர்த்தருடைய வசனத்தின்படி செய்கிறதான ஒரு நீதிமான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படித்தான் நாம் செய்ய வேண்டும். அடுத்து நன்மையே நாம் செய்ய வேண்டும். நன்மை செய்யாமல் இருந்தால் கர்த்தர் அதையெல்லாம் பார்ப்பார். புலம்பலில சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர், என் நியாயத்தை தீரும், அவர்களுடைய குரோதத்தையும் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் கண்டீர். கர்த்தாவே அவர்கள் நிந்திக்கும் நிந்தையையும் அவர்கள் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் எனக்கு விரோதமாக எழும்பினவருடைய வாய்மொழிகளையும் அவர்கள் நாள் முழுவதும் எனக்கு விரோதமாக யோசிக்கும் யோசனையையும் கேட்டீர். எவ்வளவு அருமையான காரியங்கள் பாருங்க. கர்த்தர் என்ன செய்வாரா, நமக்கு அநியாயம் செய்கிறவர்கள், அந்த அநியாயம் செய்கிறவர்களுடைய அந்த காரியங்களை பார்த்து கொண்டிருப்பார். அவர்கள் விரோதமாக நினைத்த நினைவுகள், நிந்திக்கிற நிந்தை, எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகள், மனதில் நினைக்கிறது கூட பாவம் தான். உன் சகோதரனை உன் மனதிலும் பகையாதிருப்பாயாக என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் மனம் என்று சொல்லும்போது மனதிலே பகைத்தாலே, மனதிலே நினைத்தாலே அது பாவம்தான். கர்த்தர் ஏன் இந்த பூமியை அழித்தார்? அவருடைய நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாமே பாவமாக இருந்தது. எல்லா செயல்களுக்கும், எண்ணங்களுக்கும், செய்கைகளுக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு. மனுஷர் பேசுகிறதான எல்லா வார்த்தைகளுக்கும் நியாயத்தீர்ப்பு நாளிலே அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இப்படி நாள்தோறும் எனக்கு விரோதமாக அவர்கள் யோசிக்கிற யோசனைகளை கேட்டீர். நாம் யோசிக்கிறதை கூட வாய்மொழிகளை மாத்திரமல்ல, நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள் எல்லாவற்றுக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு. அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறத, எழுந்திருக்கிறத நோக்கி பாரா, நான் அவர்களுடைய பாடலாக இருக்கிறேன்.
எனவே அவர்கள் செய்த கிரியைக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிக்க வேண்டுமே என்று சொல்லி அவர் கேட்கிறார். நாம் யாருக்காவது இடரலாக இருந்தால், நாம் யாரை பற்றியாவது நிந்திக்கிறதோ, பேசுகிறதோ, தொல்லை கொடுக்கிறதோ, மனதிலே நினைக்கிறதோ கூட அது பாவம். அது வாசற்படியிலே படுத்திருக்கும். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அயலானுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை எடுக்காமலும் பேசாமலும் இருக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி சொல்லக்கூடிய காரியங்களை கேட்கிறதும் பாவம். நாம் பேசுகிறது மாத்திரமல்ல, மனதிலே நினைக்கிறதும் பாவம். லூசிபர் என்ன செய்தான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், மேகங்களுக்கு மேலாக, நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வடபுறங்களில் இருக்கிற ஆராதனை கூட்டத்தின் மத்தியிலே நான் வீற்றிருப்பேன் என்று தன்னுடைய மனதிலே நினைத்தான், இருதயத்திலே நினைத்தான். அவன் வாய் திறந்து சொல்லக்கூட இல்லை. இருதயத்திலே நினைத்ததற்கே அவனை கீழே தள்ளி இந்த பூமியில தேவன் நியாயம் தீர்த்தார். எனவே இப்படி நினைக்கிறவர்களுக்கு என்ன பலன் என்று பார்த்தால், அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பீர், உடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கும், கோபமாய் அவர்களை பின்தொடர்ந்து கர்த்தருடைய வானங்களின் கீழ் இராதபடிக்கு அவர்களை அழித்து விடுவீர் என்று சொல்லி புலம்பலிலே இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். எனவே இருதயத்தில் ஒரு வேதனை என்பது, வாதைகளிலே பொல்லாத வாதை இருதயத்திலே வாதை. எகிப்தியருக்கு 10 வாதைகளை தேவன் கொடுத்தது மாத்திரமல்ல, இருதயத்திலே வாதையை கொடுப்பேன் என்று பார்வோனுக்கும் அவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தேவன் சொன்னார். இருதயத்திலே வாதைகள் சொன்னால் வேதனை, பயம், திகில், எப்பொழுது என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒரு வேதனை. அவர்களுக்கு உறக்கம் இருக்காது. எப்பொழுது பொழுது விடியும் என்று சொல்லி ஆவலாய் காத்திருக்கிற ஒரு நிலைமை. யோபு அப்படித்தான் சொல்கிறார். எப்பொழுது பொழுது விடியும் என்று நான் புரண்டு படுக்கிறதுனால போதும் போதும் என்றாகிவிடுகிறது. ஏனென்றால் அவர் சரீரமெல்லாம் வேதனை. இந்த வேதனைகள் எல்லாம், வலிகள் எல்லாம் இரவு நேரத்துல தான் அதிகமாக இருக்கும். எனவே அவர் அப்படி வேதனைப்பட்டதை பார்க்கலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே இதை தியானித்திருக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் இருக்கிற வசனங்களிலே, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் இருதயத்துக்கு அது விசனமாய் இருந்தது. நம்மை உண்டாக்கினதற்காக தேவனே விசனப்பட்டார் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. இதனாலே எல்லா பிராணிகளையும், மனுஷர்களையும், மிருகங்களையும் அவர் அழிக்கும்படியாக நினைத்தார். எனக்கு அவர்களை உண்டாக்கினது மனஸ்தாபமாக இருக்கிறது என்று கர்த்தர் வேதனைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். காரணம், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது என்று சொல்லி ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறதை பார்க்கலாம். இப்படி நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். நன்மைகளை செய்தால் அது மேன்மையாக இருக்கும். நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசற்படியில படுத்திருக்கும். அடுத்து, ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர் என்று லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்குள்ளே கோல் சொல்லி திரியக்கூடாது. அவன் இப்படி, இவன் அப்படி என்று ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் சொல்லும் பொழுது அது ஒரு இரத்தப்பழி என்று சொல்லப்படுகிறது. இரத்தப்பழி என்று சொன்னால் ரத்தம் சிந்தும்படியாக அவனை கொலை செய்வது மாத்திரமல்ல, அவனுடைய உள்ளத்திலே ஒரு வேதனையை உண்டு பண்ணுவது, அவன் கண்ணீர் சிந்துவது, வேதனைப்படுவது, இதுவும் கூட ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு ஒரு பழியை, வேதனையை கொடுக்கும்.
நான் கர்த்தர் என்று சொல்கிறார். ஏனென்றால் இப்படி சொல்லி அவன் வேதனைப்படும் பொழுது, அவன் அந்த மனிதன் வேதனைப்பட்டு தேவனை நோக்கி முறையிட்டு ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் யாராலே அவன் வேதனைப்பட்டானோ அவனை தண்டிப்பார். அது நீதி அல்லவா? எனவே அப்படி செய்யக்கூடாது. அடுத்து, உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்தில் கூட நாம் பகைக்கக்கூடாது என்று. ஒரு சகோதரன் தவறு செய்தால் அவனை தனியாக கூப்பிட்டு அவனை கடிந்து கொள்ளலாம். ஆனால் உள்ளத்திலே பகை, விரோதங்கள், வைராகியங்கள் இதையெல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அடுத்து, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னிலே நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். நாம் நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அப்படியே மற்றவர்களே நான் நேசிக்க வேண்டும். பழி வாங்கக்கூடாது. ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்வது கூட பாவமா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேலே பொறாமை கொள்ளக்கூடாது. அடுத்து, ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அநேக ஜாதிகளை நீ கொள்ளையிட்டபடினாலே ஜனங்களில் மீதியான யாவரும் நீ சிந்தின மனுஷ ரத்தத்தின் நிமித்தம் நீ செய்த கொடுமை நிமித்தமும் உன்னை கொள்ளையிடுவார்கள். அநேகரை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தினவர்களை, அப்படி கஷ்டப்படுத்தி எல்லாம் மாண்டு போனாலும் கூட அதில் மீதமாக இருக்கிறவர்கள் இந்த மனிதன் யார் கஷ்டப்படுத்தினானோ அவனை கொள்ளையிடுவார்கள், அவனை துன்பப்படுத்துவார்கள், பழிக்கு பழி வாங்குவார்கள் என்பதை இந்த ஆபகுக் 2:8 வசனம் கூறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து, அநேக ஜனங்களை வெட்டி போட்டதுனால உன் வீட்டுக்கு வெட்கமுண்டாக ஆலோசனை பண்ணினாய், உன் ஆத்மாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. இப்படி அநேக பேர் அநேக ஜனங்களை வெட்டி போட்டு அல்லது அநேக ஜனங்களுக்கு துன்பம் உண்டாக்கி, அதனாலே வீட்டிற்கு வெட்கம் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு, அந்த குடும்பத்தின் சகலருக்கும் இந்த மனிதன் மூலமாக ஒரு பெரிய வெட்கக்கேடு உண்டாகும். அதனாலே நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாகவே பாவம் செய்கிறவர்களாக இருப்போம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது அந்த ஆத்மா செத்து போகும். அப்படி செத்துப்போன மரணமடைந்த ஆத்மா பரலோகத்துக்கு போக முடியாது. சிலர் நினைக்கலாம், நாம் செய்கிறது யாருக்கு தெரியும், நாம் நினைக்கிறது யாருக்கு தெரியும் என்று சொல்லி. அதே ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, கல்லு சுவரிலே இருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலே இருந்து சாட்சியிடுமா. நமக்கு விரோதமாக ஒரு வீட்டிலே இருந்து நாம் நினைக்கிறதோ பேசுகிறதோ நியாயத்தீர்ப்பின் நாட்களிலே அந்த கல்லு வந்து பதில் சொல்லுமா, ஆமாம் இவன் இப்படி சொன்னான். உத்திரம், தூண் அந்த சுவரிலே இருந்து அது சாட்சி சொல்லுமா, இந்த மனிதன் இந்த நாள் இந்த நேரம் இப்படியெல்லாம் சொன்னான் செய்தான் என்று. இப்படி தனிப்பட்ட மனிதர்களுக்கு விரோதமாக இப்படியெல்லாம் இந்த காரியங்கள் நடக்கிறது. அடுத்து, தேசங்கள், ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரோதமாக கிரியை செய்யும் பொழுது கர்த்தர் அதை நியாயந்தீர்க்கிறார். எப்படி என்றால், சேயீர் மலைக்கு விரோதமாக கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு விரோதமாக என் கையை நீட்டி உன்னை பாழும் அவாந்தரமும் ஆக்குவேன், உன் பட்டணங்களை வனாந்தரமாக்கி போடுவேன், நீ பாழாய் போவாய். நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையிலே அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்தில் பட்டயத்தின் கூர்மையினாலே அவருடைய ரத்தத்தை சிந்தினாய். நான் அதனாலே இரத்தப்பழிக்கு உன்னை ஒப்புவிப்பேன், இரத்தப்பழி உன்னை தொடரும். நீ இரத்தத்தை விற்காதபடினாலே இரத்தம் உன்னை பின்தொடரும். இஸ்ரவேல் மலைகள் பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது என்று அவைகளுக்கு விரோதமாய் சொன்ன உன் நிந்தையெல்லாம் கர்த்தராகிய நான் கேட்டேன் என்று அப்போது நீ
அறிந்து கொள்வாயாக. நீங்கள் உங்கள் வாயினாலே எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாக உங்கள் வார்த்தைகளை பெருக பண்ணினீர்கள், அதை நான் கேட்டேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் சேயீர் மலையைச் சேர்ந்த ஏசாவின் புத்திரர். ஏசாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அல்லது ஏசாவினுடைய புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் யார் என்று சொன்னால், ஈசாக்கினுடைய இரட்டை பிள்ளைகள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற வம்சத்தில் யாக்கோபுக்கு பிறந்த ஏசா தான் அவன் சேயீர் மலையின் அதிபதியாகி அவன் அந்த ஏதோமியர் என்ற அந்த கூட்டத்திற்கு தலைவனாக இருந்தான். அவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் என்று சொல்லும்போது யாக்கோபுடைய புத்திரர் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்த இரட்டை பிள்ளைகளாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பகைத்தார்கள். நீ பழைய பகையை வைத்து என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஏசாவின் புத்திரர் செய்கிறார்கள். அது என்ன பழைய பகை என்று சொன்னால், இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய இந்த யாக்கோபு ஏசாவினுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கி கொண்டார். ஏசாவுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை வஞ்சகமாக இவன் வாங்கி கொண்டான். ஆனால் இதை ஏசாவும் மறந்து மன்னித்து விட்டான். ஆனால் ஏசாவுடைய வழியில வந்த அவர்கள், அவனுடைய பிள்ளைகள் அந்த பழைய பகையை மனதிலே வைத்து இவர்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பழைய பகையை, வன்மத்தை மனதிலே வைத்துக்கொண்டு பகைகள், வைராக்கியங்கள் இதை வைத்துக் கொள்ளக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலுடைய மலைகள் பாழாக்கப்பட்டது. அது மற்ற நாட்டைச் சேர்ந்த, குறிப்பாக பார்க்கும்பொழுது நேபுகாத்நேச்சார் மூலமாக ஒரு நியாய தீர்ப்பை தேவன் கொடுத்தார். அப்பொழுது சேயீர் மலை தேசத்தார் தன்னுடைய சகோதரர்கள் தானே என்று உதவிக்கு வராமல் அவர்களுக்கு விரோதமாக இவர்களும் யுத்தம் பண்ணினார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஏசாவின் புத்திரர் நிறைய அவர்கள் யுத்தத்துக்கு வந்தார்கள். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று சொல்கிறது போல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்தவர்கள் எல்லாருமே இஸ்ரவேல் புத்திரருடைய சகோதர முறைமையின்படி இருக்கிறவர்கள் தான். அதனாலே கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கஷ்டப்படும் பொழுது, சிறை இருக்கப்படும் பொழுது அதை கண்டு நீ சந்தோஷப்பட்டாய். அதனாலே இப்படி நீ பெருமை பாராட்டி பேசினாய். அதனாலே பூமியெல்லாம் மகிழும்போது உன்னை பாழாயிருக்கும்படி செய்வேன். ஏனென்றால் உங்கள் வாயினாலே பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி பேசினீர்களே, அதை நான் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் ஏசாவின் புத்திரர் பேசவில்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாகத்தான் பேசினார்கள். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரை தேவன் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவர்களுக்கு விரோதமாக பேசினால் என்ன, எனக்கு விரோதமாக பேசினால் என்ன, அவர்களுக்கு விரோதமாக பேசின பேச்சுகளை எனக்கு விரோதமாக பேசினதாகவே நான் நினைக்கிறேன் என்று சொல்லி ஏதோமை பாழாக்கும்படியாக கர்த்தர் செய்தார். அதைத்தான் இஸ்ரவேல் வம்சத்தார் சுதந்திரம் பாழாய் போனதைக் கண்டு நீ மகிழ்ந்தாயே, உனக்கும் அப்படியே சம்பவிக்க செய்வேன். சேயீர் மலையே, ஏதோமே, நீ முழுவதும் பாழாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஏசாவின் புத்திரர் வைத்திருந்ததான கோபத்துக்கும் பொறாமைக்கும் தக்கதாக கர்த்தர் அவர்களை நியாயம் நிற்கும்படியாக இப்படி செய்தார். அப்படியே அவாந்திர வெளியாக குடி இல்லாதபடிக்கு அதை செய்தார். கொலை உண்டவர்களாலே உன்னை நிரப்புவேன். பள்ளத்தாக்குகளிலும் மேடுகளிலும் ஆறுகளிலும் பட்டயத்தாலே வெட்டுண்டவர்கள் விழுந்து சாவார்கள். இப்படி சேயீர் மலையை நான் சங்காரம் செய்வேன் என்றெல்லாம் எசேக்கியேல் 35ஆம் அதிகாரத்தில்
சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இதைத்தான் நீதிமொழிகள் சொல்லுகிறது. 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களிகூராதிருப்பதாக. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சு எடுக்காமலும் இருக்கிறான். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. தன் நாவினாலே புறங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருந்தாலே அப்பொழுதுதான் தேவனுடைய பர்வதத்துக்கு போக முடியும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்வதற்கு எத்தனையோ தகுதிகள் வேண்டும். அதில் இதுவும் ஒன்று. எனவே இப்படி செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து, பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாயினாலே நான் பாவம் செய்யாதபடிக்கு என்று அது வாயினாலே பாவம் செய்கிற, வாயினாலே பேசுகிறது பாவம். அதிக பேச்சு பாவம் இல்லாமல் போகாது. யோபை பற்றி சொல்லும்போது அவன் தன் வாயினாலே பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எத்தனையோ காரியங்களை பேசுகிறோம். தேவனுக்கு விரோதமாக தேவனை நிந்திக்கிறோம், தூஷிக்கிறோம். நம்முடைய கஷ்டங்கள் நமக்கு வரும்பொழுது உடனே தேவனை பற்றி நாம் அவதூறாக பேசுகிறோம். ஆனால் கர்த்தர் அதை பாவமாக நினைக்கிறார். எனக்கு விரோதமாக நீங்கள் பேசின பேச்சு கடினமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். என்ன நாம் பேசுகிறோம்? மல்கியா 3ஆம் அதிகாரம் 13 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும்போது 13லிருந்து 16 வரைக்கும் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாக இருக்கிறது. என்ன பேசணும் என்கிறீர்கள்? தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனால, அவருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், திடப்படுகிறார்கள். தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பேசுகிற பேச்செல்லாம் ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோம். யார் பேசுகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தரை தியானிக்கிறவர்களுக்கு. இன்னொரு புத்தகம் இருக்கிறது. பரலோகத்தில் பல புத்தகங்கள் உண்டு. அது நியாயத்தீர்ப்பு புத்தகம். அதிலே நியாயத்தீர்ப்பு புத்தகத்திலே பாவம் செய்கிறவர்கள், பலவிதமான துரோகங்களை செய்கிறவர்களுக்கெல்லாம் என்ன பாவம் செய்தார்கள் என்பதையெல்லாம் அந்த நியாயத்தீர்ப்பு புத்தகத்தில் எழுதி வைக்கிறதை பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி பாவம் பேசும் பொழுது, பேசுகிறது, வாயில பேசுகிறது பாவம். அப்படி பேசுகிற பாவம் அது நன்மை அல்ல, தீமை அல்லவா? நன்மை செய்தால் மேன்மை, நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம். இப்படி பேசுகிறதும் தீமை தானே. இந்த தீமை நமக்கு வாசற்படியிலே படுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. இந்த வாசற்படி என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீரத்திற்கு வாசற்படி என்று சொன்னால் அது ஒன்று இருதயம், இன்னொன்று நம்முடைய வாய். இதுதான் நம்முடைய வாயில் படி. இந்த வாயில் படியை நாம் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த வாயில் படியின் மூலமாகத்தான் பாவம் பிரவேசிக்கிறது. பாவம் நாவின் மூலமாக வாசலிலேயே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. நாம் அந்த வாயிலே நன்மை செய்தால் மேன்மை இருக்கும். வாயிலே தீமை செய்தால் பாவம் நம்முடைய சரீரமாகிய இந்த வீடு, இதனுடைய வாசற்படி என்று சொன்னால் வாய். இந்த வாயிலேயே படுத்திருக்கும். அது நம்மை அழிப்பதற்காக காத்திருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
அடுத்து மோசேயினுடைய மனைவியை பற்றி மிரியாமும் ஆரோனும், அவன் எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை விவாகம் பண்ணினான் என்று பேசுகிறார்கள். ஏனென்றால் மோசே இஸ்ரவேல் புத்திரர்களே திருமணம் செய்யாமல் எத்தியோப்பியாவிலே, அதாவது எகிப்துக்கு அடுத்த இடத்துல இருக்கிற எத்தியோப்பிய ஸ்திரீ ஆகிய அவளை திருமணம் செய்து கொண்டான். அதை பற்றி பேசுகிறது மாத்திரமல்ல, மோசையை கொண்டு மாத்திரம் தான் பேசினாரா, எங்களை கொண்டு அவர் பேசவில்லையா என்றெல்லாம் மிரியாவும் ஆரோனும் பேசினதை கர்த்தர் கேட்டார். உடனே மோசேக்கு விரோதமாக பேசினதுனால அவர் புறப்பட்டு வந்தார். மோசே சாந்த குணம் உள்ளவன் என்று அவர் சாட்சி கொடுத்தார். உடனே கர்த்தர் மோசே, ஆரோன், மிரியாம் 3 பேரையும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் மேகத்துளிலே இறங்கி கூடார வாசலிலே நின்றார். கர்த்தர் எங்கே நிற்கிறார்? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த கூடாரத்தினுடைய வாசல். அந்த வாசலிலே நின்று, அந்த வாசல் அங்கே அவளுக்கு பாவம் படுத்திருந்தது. அவள் நன்மை செய்யவில்லை. நன்மை செய்தால் மேன்மை கிடைத்திருக்கும், தீமை செய்தால் அதனால அந்த வாசற்படியிலே நின்று அவளுக்கு நியாய தீர்ப்பை தேவன் கொடுத்தார். ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டு, உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தார், தரிசனத்திலே வெளிப்படுத்தி சொப்பனத்திலே அவனோடு பேசுவேன். மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைமுகர்களாக அல்லாமல் முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுகிறேன். கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க அவனுக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்று சொல்லி அவர்கள் மேலே கோபம் கொண்டு அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. அப்பொழுது அவள் குஷ்டரோகியாக இருந்ததை பார்த்தார். இப்படி அவர்கள் பேசின வார்த்தை அங்கே பாவமாக இருந்தது. வாசற்படியிலே நின்று கர்த்தர் அவளுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார். அப்படி அவளுடைய சரீரத்தில் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு அவளுக்கு கிடைத்தது. அடுத்து உபாகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே கர்த்தர் சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். 7ஆம் வருஷத்தின் முடிவிலே அடிமையாக இருக்கிற ஒருவனை விடுதலை செய்ய வேண்டும். ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனாகிய ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினமாக்காமல், உன் கையை மூடாமல் தாராளமாக திறந்து அவனுடைய அவசரத்துக்கு நீ அவனுக்கு கடன் கொடு. 7ஆம் வருஷம் பக்கத்தில் இருக்கிறது. ஏனென்றால் 7ஆம் வருஷத்திலே விடுதலை செய்யப்பட வேண்டும், அந்த கடனை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறதுனால 7ஆம் வருஷம் பக்கத்தில் இருக்கிறது. ஒரு 6ஆம் வருஷத்துல அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்பொழுது இது அவனுக்கு கொடுக்காதபடிக்கு, அல்லது அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும், அல்லது அவனுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டுமே என்று நினைத்து இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு அந்த ஏழை சகோதரனுக்கு கொடுக்க மறுத்து அவன் மேலே வன்கண் வைக்காதபடிக்கு, அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்தால் அது உனக்கு பாவம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்றால் 7ஆம் வருஷம் விடுதலையின் வருஷம். ஒருவன் அடிமையாக இருந்தால் 7ஆம் வருஷத்துல விடுதலை செய்யப்பட வேண்டும். கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை எல்லாம், அல்லது அந்த அடமானத்தை எல்லாம், ஒரு வீடு அடமானம் என்று சொன்னால் 7ஆம் வருஷத்துல அதை விட்டுவிட வேண்டும். இதுதான் தேவனுடைய பிரமாணம். அதனால 7ஆம் வருஷம் பக்கத்தில் வரப்போகிறது, நம்முடைய அவனுக்கு கொடுத்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டுமே, அல்லது அவனை விடுதலை செய்ய வேண்டுமே என்று நினைத்து அவனுக்கு கொடுக்காமல் இருக்காது. அப்பொழுது அவன் தேவனை நோக்கி முறையிட்டா அது உனக்கு பாவமாக இருக்கும். அந்த பாவம் வாசற்படியில படுத்திருக்கும், ஆசீர்வாதம் உள்ளே வராது. வாசற்படியில பாவம் படுத்திருந்தா தேவனுடைய ஆசீர்வாதம் வராது. ஏனென்றால் அது துன்மார்க்குடைய வீடாய் போகும், அதிலே சாபம் இருக்கும். நீதிமானாக இருந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும். எனவே நம்முடைய சரீரம்
தேவனுடைய ஆலயம். இதிலே நம்முடைய வாய், நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை இதெல்லாம் இந்த சரீரத்துக்கு வாசற்படி. இதிலே பாவம் இருக்குமானால் அது சாபம் சாபமாக இருக்கும். ஆனால் நன்மை செய்ய வேண்டும், நன்மைகளை பேச வேண்டும், நன்மைகளை நினைக்க வேண்டும். அப்படி செய்யும்பொழுது அது மேன்மையை நமக்கு கொடுக்கும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ பாவம் செய்தால் வாசற்படியில பாவம் படுத்திருக்கும் என்ற அந்த வார்த்தை இதற்கு பொருந்துகிறது. அடுத்து நம்முடைய வாய் பொல்லாப்புக்கு திறந்து சகோதரனுக்கு விரோதமாக நாம் உட்கார்ந்து பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 19 முதல் 20, 21 ஆகிய வசனங்களை பார்க்கும் பொழுது, இப்படி உட்கார்ந்து உன் தாயின் மகனுக்கு விரோதமாக பேசும்பொழுது, நான் இவைகளெல்லாம் நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னைப் போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் எத்தனையோ காரியங்களை பேசுகிறோம். மனிதர்களுக்கு விரோதமாக, நம்முடைய உறவினர்களுக்கு விரோதமாக, நம்முடைய சொந்த சகோதரர்களுக்கு விரோதமாக பேசும்பொழுது கர்த்தர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பார். அவரும் இருப்பார். கேட்டுக்கொண்டு நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ இருப்பாய். ஆனால் எல்லாவற்றையும் நான் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன். ஒவ்வொன்றாக உன் கண்களுக்கு முன்பாக நிறுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். எனவே நாம் பேசுகிற காரியங்கள் வாசற்படியில பாவம் படுத்திருக்காதபடிக்கு ரொம்ப நிதானமாக, நியாயமாக பேச வேண்டும். நன்மைகளை பேச வேண்டும். நன்மை செய்தால் நமக்கு மேன்மை கிடைக்கும். அடுத்து கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்காக கடந்து வந்தார். 10 வாதைகள். இந்த 10 வாதைகள்ல 10வது வாதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எகிப்திய ஜனங்கள் பலவிதமான கஷ்டங்களை கொடுத்தார்கள். அடிமைத்தனத்திலே இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுவிக்கும்படியாக என்ன செய்தார்? எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் சங்கரித்தார். காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய சிறையிருப்பிலே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களிலே ஆண் பிள்ளைகளை எல்லாம் பார்வோன் சங்கரித்து நதியில போட்டு விட்டான். அதற்கு பதிலாக இங்கே தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் சங்கரித்தார். யாருடைய தலைச்சன் பிள்ளைகள்? எகிப்தியருடைய தலைச்சன் பிள்ளைகள். இதற்காக எகிப்தியரை அதம் பண்ணுவதற்கு கடந்து வரும் பொழுது நிலையின் மேல் சட்டம், வாசலில் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளிலே உங்களை அதம் பண்ணுவதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார் என்று யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை எடுத்து வீடுகளுடைய வாசற்படியில நிலை மேல் சட்டத்தில் எல்லாம் அந்த இரத்தத்தை தடவினார்கள். அந்த இரத்தத்தை பார்க்கும் பொழுது இது இஸ்ரவேலருடைய வீடு என்று சொல்லி கடந்து சங்காரதூதன் போவான். இது ஆவிக்குரிய ஒரு விஷயம் உண்டு. நாம் தேவனுடைய ஆலயம் வீடாக இருக்கிறதுனால நம்முடைய சரீரம் ஒரு வீடு. இந்த வீட்டில அந்த ஒரு வீட்டினுடைய வாசற்படியில எப்படி நிலைக்கால்கள் மேல் சட்டம் இருக்கிறதோ அப்படி நம்முடைய நெற்றி பகுதி மேல் சட்டம், நம்முடைய கைகள் கால்கள் அது நிலைக்கால்கள். இங்கும் தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. பிதாவுடைய நாமம் நெற்றியில தரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய கட்டளைகள், நியமங்கள் இதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு இடையில ஞாபக குறியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. என்னாகமத்திலே இதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய கைகளில, குறிப்பாக வலது கையில அவைகள் இது பிரமாணங்கள், சட்டங்கள், நியாயங்கள், நியாய தீர்ப்புகள், வேதத்தின் வசனங்கள் இதையெல்லாம்
நாம் கை கொள்ளும்படி அது நினைப்பூட்டுதலாக நம்முடைய கைகளிலே இருக்கிறது. இது இது இருக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில கூட சங்காரத்துடன் ஒன்றுமே செய்ய முடியாது. என்றால் அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் நமக்கு வீடுகளிலே மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய உடலிலே, நம்முடைய நெற்றியிலே, கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாகவும், கைகளிலே வலது கையிலே கட்டப்பட்டும் இருக்கிறது. இது நன்மை. இது நன்மை செய்கிறதுனால மேன்மை. இதில ஒரு தீமை உண்டு. இது இப்பொழுதல்ல, பிற்காலத்திலே இந்த தேவனுடைய இடமாக இருக்கிறதான இந்த நெற்றியிலே, தேவனுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறதான இந்த நெற்றியிலே 666 என்ற இலக்கம் எழுதப்படும். கைகளிலே, வலது கையிலாவது, நெற்றியிலாவது. பிசாசு தேவனுடைய இடத்தையெல்லாம் அவன் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவன். தேவனுடைய இடமாகிய வலது கையிலும், நெற்றியிலும் அவனுடைய முத்திரையை பதித்து தனக்கு சொந்தமானவர்களாக மாற்றிக்கொண்டு நரகத்திற்கு எடுத்துக்கொண்டு போவதற்கு அவன் தயாராகிக் கொண்டிருக்கிறான். அதனாலேதான் வேதம் சொல்லுகிறது, நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட தேவனுடைய கட்டளைகளை, நியமங்களை, பிரமாணங்களை போகையிலும், வருகையிலும், நிற்கையிலும், நடக்கையிலும், படுக்கும் பொழுதும், உண்ணும் போதும், உறங்கும் பொழுதும் எப்பொழுதும் அதையெல்லாம் நினைப்பூட்டுதலாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இப்படி வாசற்படியிலே இருந்து அவர் விலகியை காக்கும்படியாக நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அங்கே இஸ்ரவேல் வம்சத்தைச் சேர்ந்த ஒரு மனிதன் அவனுடைய மறுமனையாட்டி அந்த மனிதனுக்கு துரோகம் செய்தார். அதே நேரத்தில் அவன் அதை மன்னித்து அவளை தன் தகப்பன் வீட்டிலிருந்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிற வழியில அவளை பேலியாளின் மக்கள் சிலர் துன்பப்படுத்தி அவளை மரணம் அடைகின்ற வரை அவளை கொடுமைப்படுத்தினார். அப்பொழுது அவள் என்ன செய்தார்? அந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தார். அது மட்டுமல்ல, அந்த ஸ்திரீ அந்த வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாக மரித்து கிடந்தார். நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? பாவம் அந்த வாசற்படியிலே அவளுக்கு படுத்திருந்தது. பேலியாளின் மக்கள் அவளை இரவு முழுதும் லட்சியாக நடத்தி அவள் மரணம் அடைகிற வரையில் அவளை துன்பப்படுத்தினார்கள். அவள் வாசற்படியிலே ஏன் கை வைத்தால், எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே ஓடி தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அங்கே வாசற்படியில அவள் தன் புருஷனுக்கு செய்த துரோகம் காத்திருந்தது. அந்த பாவம் அவள் சாகும்படியாக செய்துவிட்டது. இதுதான், அவள் நன்மை செய்யவில்லை, அவள் தீமை செய்தால் அதனாலே பாவம் வாசற்படியில படுத்திருந்தது என்று பார்க்கிறோம். அடுத்து 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களில பார்க்கும் பொழுது, தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தர் பிடித்துக் கொண்டார்கள். அவர்கள் தாகோனியுடைய கோயிலை கொண்டு வந்து அது வைத்தபொழுது, அடுத்த நாளில் எழுந்து வந்த பொழுது தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அதை எடுத்து தன்னுடைய ஸ்தானத்திலே திரும்ப வைத்தார்கள். மறுநாள் காலமே தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது மட்டுமில்லாமல், தாகோனுடைய தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேலே உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாக இருந்தது. இந்த வாசற்படியில அந்த தாகோனுக்கு ஒரு நியாய தீர்ப்பை தேவன் கொடுத்தார். ஏனென்றால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எவ்வளவு மகத்துவமானது. அதை கொண்டு வந்து தாகோனுடைய கோயிலிலே வைத்தார்கள். அந்த கோயிலிலே வைத்ததுனால அந்த தாகோனுடைய சிலையை சின்ன பின்னமாக உடைத்து, அந்த தாகோனுடைய சிலை எங்கே இருந்ததா? தேவனுடைய
பெட்டிக்கு முன்பாக அந்த தாகோனுடைய கோவிலுடைய வாசற்படியிலே விழுந்து கிடந்தது. அந்த பாவம் வாசற்படியிலே படுத்திருந்தது. அதனாலே அது ஒரு பெரிய நியாய தீர்ப்பாக இருந்தது. அதனாலே இந்த நாள் வரைக்கும் தாகோனுடைய பூஜாரிகள் அந்த கோயிலுக்குள்ளே போகிறவர்கள் யாரும் வாசற்படியை மிதிக்கிறதில்லை. ஏனென்றால் அவர்கள் தெய்வமாக மதிக்கிற அந்த தாகோன் அந்த வாசற்படியிலேயே விழுந்து கிடந்ததினாலே அதை மிதிக்கிறதில்லை என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எரேபியாமின் குமாரனாகிய அபியா வியாதியாக இருந்தான். அப்பொழுது எரேபியாம் என்ன செய்தான், இந்த அகியா என்ற தீர்க்கதரிசி இருக்கிறான், அவனிடத்துல போய் நம்முடைய எரேபியாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்த பொழுது, நீ போய் அகியா என்கின்றதான இந்த தீர்க்கதரிசி இடத்துல போய் நீ யார் என்று அறிவியாதபடிக்கு அவன் கண்கள் மங்களடைந்து பார்க்கக்கூடாமல் இருக்கிற அவனிடத்துல போய் இந்த குமாரன் பிழைப்பானா என்று சொல்லி நீ கேட்டு வா என்று சொல்கிறார். ஆனால் கர்த்தர் அவள் வருவதற்கு முன்னதாகவே சொல்லிவிட்டார், எரேபியாமின் மனைவி வியாதியாக இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னிடத்தில் விசேஷம் கேட்க வருகிறார். அவள் யார் என்பதை காண்பிக்க மாட்டா, நீ இப்படியெல்லாம் பதில் அவளுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது இவன் கண் பார்வை மங்களாக இருக்கிறதுனால அவள் வேறு ஸ்திரியை போல தன்னை காண்பித்துக் கொண்டு வரும் பொழுது அவன் சொன்னான், நீ உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிறாயே, எரேபியாமின் மனைவியை உள்ளே வா, ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்திலிருந்து பிடிங்கி உனக்கு கொடுத்தேன், ஆனால் என் பார்வைக்கு செம்மையானதை செய்யவில்லையே, முழு இருதயத்தோடு என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இல்லாமல் விக்கிரகங்களை உண்டு பண்ணினாய், அந்நிய தேவர்களை வணங்கினாய். அதனால அந்த விக்கிரகங்களை வணங்கினதுனால அந்த பாவம் உன் வீட்டில் இருக்கிறது. அதனால உன் கால்கள் பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது பிள்ளையாண்டான் செத்து போவான் என்று சொல்லி அனுப்புகிறார். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அவள் புறப்பட்டு வந்த பொழுது அவள் வாசற்படியிலே வருகையிலே பிள்ளையாண்டான் செத்து போனான். அந்த வாசற்படியிலே நியாய தீர்ப்பு தேவன் கொடுத்திருந்தார். அவள் வாசற்படியை மிதிக்கிற நேரத்தில் பிள்ளையாண்டான் செத்து போனான். ஏனென்றால் பாவம் வாசற்படியில, அந்த விக்கிரகாராதனை செய்ததான பாவம் வாசற்படியில படுத்திருந்தது. அது தண்டனை கிடைத்தது. அடுத்து எலியாவுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 முதல் இருக்கிற வசனங்களில, எலியாவை அவன் சூனேம் ஊருக்கு போயிருந்த பொழுது ஒரு ஸ்திரீ அவனை வருந்தி கேட்டுக்கொண்டு போஜனம் பண்ணும்படியாக சொன்னான். அப்படி அவன் பிரயாணமாய் வரும்பொழுதெல்லாம் அங்கே வந்து தங்கும்படியாக அவனை கட்டாயப்படுத்தி அந்த ஸ்திரீ சொல்லுவார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அப்பொழுது அவள் சொன்னால், தன்னுடைய புருஷனை நோக்கி, எப்போதும் வந்து போகிற அந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவானாக இருக்கிறார், எனவே நம்முடைய வீட்டிலே ஒரு மேல் அறையை கட்டி அங்கே அவருக்கு தங்குவதற்கு மேஜை, நாற்காலி, குத்துவிளக்கெல்லாம் போடலாம். அவர் எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுது தங்கிக் கொள்ளட்டுமே என்று சொல்லும் பொழுது அப்படியே அவருடைய புருஷனும் செய்தார். ஒரு நாள் இந்த கேயாசியை அவன் கூப்பிடுகிறான். எலியா தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை கூப்பிட்டு, இவளை அழைத்து கொண்டு வா என்று சொல்லும் பொழுது அந்த சுனேமியாலை அழைத்து கொண்டு வருகிறான். அப்பொழுது இவ்வளவு வசதியாக எங்களை விசாரித்து வருகிறாயே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலோ சேனாதிபதி இடத்திலோ ஏதாவது உனக்காக பேசுகின்ற காரியம் உனக்கு உண்டா என்று சொல்லும்பொழுது அவள் சொல்கிறாள், இல்லை, என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாய் குடியிருக்கிறேன்.
என்று கேட்டு அவள் சொன்னாள். அப்பொழுது கேஎஸ்சி அவன் கேட்கிறான், அவளுக்கு வேறு எது நாம் செய்ய வேண்டியது என்னவென்று கேட்கும் பொழுது, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்று சொல்லும் பொழுது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். ஏனென்றால் அவன் ஒரு தீர்க்கதரிசி. அதனாலே அவன் தங்கியிருக்கிற அறைக்கு உள்ளே அவள் வரவில்லை. அவன் ஒரு பரிசுத்தவானா இருக்கிறதுனாலே அறைக்கு வெளியே வந்து அவன் கேட்கிறான், என்ன சொல்லுகிறான் என்பதை கேட்கிறாள். அவள் ஒரு கண்ணியமான ஸ்திரீயாக இருக்கிறாள். இந்த தீர்க்கதரிசியாகிய அந்த எலியாவும் மிகுந்த பரிசுத்தமுள்ளவனும் கண்ணியமுள்ளவனாகவும் இருக்கிறதை அவள் காண்கிறாள். அதனாலதான் அவருடைய வீட்டிலே ஒரு அறையை கட்டி குடியிருக்கிறார். இப்படி இதில் ஆவிக்குரிய ஒரு பொருள் என்னவென்றால், நம்முடைய ஆலயம் தேவனுடைய ஆலயம், தேவன் தங்குகிற ஆலயம் நம்முடைய சரீரம். இதில் மேல் வீட்டு அறையிலே என்று சொல்லும் பொழுது நம்முடைய மூளை என்று சொல்லக்கூடிய சிந்தை அல்லது நம்முடைய இருதயம், இதிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக, அவர்களை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன குறையோ அதை தேவன் நிவர்த்தி செய்வார். இப்படித்தான் இவன் ஒரு மேல் வீட்டறையை கட்டி எலியா தங்குவதற்கு அவனுக்கு வசதி செய்து கொடுத்தார். அது ஒரு நன்மையாக இருந்தது. அவள் வாசற்படியில நின்று அவனிடத்திலே பேசும் பொழுது அங்கே ஒரு நன்மையை தேவன் கொடுக்கிறார். ஏனென்றால் நன்மை செய்தால் மேன்மை. வாசற்படியில வந்து நின்று அவளுக்கு சொல்கிறார், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்று சொல்லுகிறார். அதற்கு அவள் சொல்லுகிறார், அவளுக்கு அதுல நம்பிக்கை இல்லை. உம்முடைய அடியாளாகி எனக்கு பொய் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறாள். ஆனால் அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலியா சொன்னது போல ஒரு குமாரனை பெற்றாள் என்று வேதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து பார்க்கும் பொழுது குஷ்டரோகியாகிய நாகமான், அவன் எப்படி என்றால் சீரிய ராஜாவுடைய படைத்தலைவன் நாகமான். அவன் குஷ்டரோகியாக இருந்தான். அவன் தன்னுடைய வீட்டில் இருக்கிறதான சிறைப்பட்டு போன ஒரு சிறு பெண் சொல்லுகிறாள், எங்களுடைய ஊரில் தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்தில் எஜமான் போனால் குஷ்டரோகம் நீங்கி சுகமாவார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவன் நாகமான் ராஜாவிடத்தில் சொல்லும்போது அவன் என்ன சொல்லுகிறான், அந்த ராஜாவுக்கு நிருபத்தை கொடுத்து அனுப்புகிறேன், அவன் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று சொல்லுகிறான். இஸ்ரவேலின் ராஜா இந்த செய்தியை கேட்டவுடனே, ஏனென்றால் இவன் சீரிய ராஜாவுடைய படைத்தலைவன் நாகமான். இஸ்ரவேல் ராஜாவிடத்துல அந்த சீரியா ராஜா ஒரு நிருபத்தை கொடுத்து அனுப்புகிறான். இந்த நிருபத்தை எடுத்துக்கொண்டு வருகிறதான என்னுடைய படைத்தலைவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி அனுப்பு என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறது என்னவென்று சொன்னா, உம்மிடத்துல தீர்க்கதரிசி இருக்கிறானாமே, அவன் குணமாக்குவானாமே, அவன் மூலமாக குணப்படுத்தி அனுப்பு என்றுதான் சொல்லுகிறான். இதை புரிந்து கொள்ளாத ராஜா, நான் என்ன தேவனா, நான் எப்படி அவனுடைய குஷ்டரோகத்தை குணமாக்க முடியும் என்று தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு புலம்புகிறான். இதை கேள்விப்பட்ட நாகமான், இதை கேள்விப்பட்ட எலிசா, என்னிடத்துல அனுப்பு, இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறான். அப்பொழுது நாகமான் என்ன செய்கிறான், குதிரைகளோடும் ரதங்களோடும் எலிசாவின் வாசற்படியிலே வந்து நிற்கிறான். வாசற்படியை தாண்டி உள்ளே போகவில்லை, எலிசாவுடைய வீட்டுக்குள்ளே போகவில்லை. ஏனென்றால் இவன் தான் பெரிய ஒரு படைத்தலைவன் என்பதற்காக, அந்த ஒரு படைத்தலைவனுக்கு தான் அந்த கர்வமானுக்குள்ளே இருந்திருக்கும். அவன் தன் குதிரைகளோடு படை வீரர்களோடு வந்து அந்த வாசற்படியில நிற்கிறான். அவன் என்ன நினைத்தான், இவன் வாசற்படியில நிற்கிறதை பார்த்த உடனே அவன் ஓடி வந்து அவனை வரவேற்று அவனுடைய குஷ்டரோகத்தை கையினாலே தடவி சுகமாக்குவான் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவனை பார்க்கவே வரவில்லை. ஆளை அனுப்பி, நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவாய் என்று சொல்லி அனுப்பு.
அதற்கு நாகம்மானுக்கு கடுங்கோபம் வந்து விட்டது. நான் வந்து அவன் இந்த இடத்தை தடவி குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கையினாலே தடவி இப்படி செய்வான் என்று நான் நினைத்தேன் என்று சொல்லி அவன் கோபமாய் இருந்தான். அப்பொழுது அந்த வாசற்படி நடுவில் இருக்கிறது. நாகம்மான் வெளியே இருக்கிறான், எலிசா உள்ளே இருக்கிறான். அங்கே அவன் நன்மையும் செய்யவில்லை, தீமையும் செய்யவில்லை. ஒரே ஒரு காரியம் நாகமான் செய்தான். என்ன செய்தான் என்றால், அவன் இருதயத்தில் செருக்கு இருந்தது, அது ஒரு தீமை. அதனாலே அவனுக்கு என்ன தண்டனை கிடைத்திருக்கோ அவனுக்கு சுகமாகாமல் திரும்பி போயிருக்கலாம். ஆனால் அந்த வாசற்படிக்கு இந்த பக்கத்துல ஒரு நன்மை இருந்தது. அவன் என்ன செய்தான், அங்கே இருந்த ஜனங்கள் சொல்கிறதை கேட்டான், அவனுடைய ஊழியக்காரர் சொல்கிறதை கேட்டான். அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தால் நீ செய்வீர் அல்லவா, ஸ்நானம் பண்ண சுத்தமாவீர் என்று சொன்னார், நீர் அதை செய்ய வேண்டியதுதானே என்று சொன்னதோ, அதற்கு கீழ்ப்படிந்து யோர்தானிலே 7 தரம் முழுகின பொழுது அவனுக்கு இருந்ததான அந்த கீழ்ப்படிதல் என்கின்றதான அந்த நன்மை அவனுக்கு ஒரு மேன்மையை கொடுத்தது. அவன் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை இருக்கிற வசனங்களிலே இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். அடுத்து சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், 1000 நாளை பார்க்கிறோம், உமது பிரகாரங்களிலே செல்லும் ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூட்டங்களிலே வாசமாயிருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசற்படியில காத்திருக்கிறது போல ஒரு மேன்மை இல்லை என்று சொல்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படி என்பது தேவனுடைய மகிமை தங்குகிற இடம். தேவன் அந்த வாசற்படியை கடந்துதான் வருவார். கடந்து வரும்பொழுது நன்மை தருவார். ஏனென்றால் ஒரு வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டு வருகிறது நன்மை, தீமை எதுவாக இருந்தாலும் அந்த வீட்டினுடைய வாசற்படியிலே இருக்கிறது. நன்மை செய்தால் மேன்மை, தீமை செய்தால் பாவம். எனவேதான் வீடு என்று சொல்லும்பொழுது நம்முடைய சரீரத்தில் வீடு என்று சொல்கிறோம். அந்த வீட்டினுடைய வாசற்படி என்ற வாய் நன்மையே மேன்மையே சொல்ல வேண்டும், தீமை சொல்லக்கூடாது. அடுத்து, என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நீதிமொழிகள் 8:34 சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஞானம் சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. ஞானத்தை அறிந்து கொள்வதற்காக ஞானத்தினுடைய வாசற்படியிலே விழித்திருந்து அந்த ஞானத்தினுடைய கதவினுடைய நிலையருகே காத்து இருக்கும் பொழுது அவன் பாக்கியவானாக இருப்பான். அந்த நிலை அருகே காத்திருக்கிறதான் அந்த நன்மை ஒரு மேன்மையை கொடுக்கும். அதுதான் பாக்கியம், அதுதான் பாக்கியம். எனவே இந்த பாக்கியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, மதியற்ற ஸ்ரீ வாயாடியாக ஒன்றுமறியாத நிர்மூலமாக இருக்கிறார். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 13 முதல் இருக்கிற வசனங்களில் பார்க்கும்போது, மதியில்லாத ஒரு ஸ்திரீ வாயாடியாக இருக்கிறார், அவள் நிர்மூலமாக இருக்கிறார். அவள் என்ன செய்கிறாள், வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாள், வெளியில இருப்பா, வீதியில இருப்பா, வீட்டு வாசற்படியில இருப்பா. அவள் தன் வீட்டு வாசற்படியில பட்டணத்தின் மேடைகளிலே ஆசனம் போட்டு உட்கார்ந்து வழிகளை நோக்கி நேரே போகும் வழிபோக்கரை பார்த்து எவன் பேதையோ அவன் இடத்துல வரட்டும் என்று சொல்லுவாள். மதியினனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்திலே புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்று சொல்லி கூப்பிடுவாள். ஆனால் மரித்தவர்கள் அவரிடத்திலே உண்டு, அவருடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களிலே கிடக்கிறார் என்றும் அவன் அறியான். இப்படி இந்த வீசித்தனம் செய்கிறதான ஸ்திரீ அவள் வாசற்படியிலே உட்கார்ந்து வருகிறவர்கள் போகிறவர்களை எல்லாம் அழைத்து அந்த பாதாளத்துக்கு அவர்களையும் தன்னோடு கூட துணைக்கு அழைத்து கொண்டு போகிறவளாக இருப்பாள். அவள் நன்மை செய்யவில்லை, அவள் தீமை செய்கிறதுனால பாவம் அவள் வீட்டு வாசற்படியிலேயே படுத்திருக்கும். அதனால
அவள் நரகத்துக்கு போகிறது மட்டுமல்ல, அவளை தேடி வருகிறவர்கள் எல்லாருமே நரகத்துக்கு போகிறவர்களாக இருப்பார். எனவே அவள் தீமை செய்கிறாள். தீமை அவளை தீமைக்கு நேராகவே வழிநடத்துகிறதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து இந்த தீயோர் நல்லோருக்கு முன்னதாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படியிலும் குனிவதுண்டு. நீதிமொழிகள் 14:19 நீதிமான்களுடைய வாசற்படியில அவர்கள் துன்மார்க்கர் தலை வணங்கித்தான் போக வேண்டும். ஏனென்றால் அவர்களிடத்தில் இருக்கிற நீதி அவர்களுக்கு அந்த மேன்மையை தரும். நீதிமான்களுடைய நீதி துன்மார்க்கர் வந்து தலை வணங்கும்படியாக அவர்களுக்கு அது ஒரு மேன்மையை தரும். ஏனென்றால் நீதிமான்களுக்கு அவர்களிடத்தில் பாவம் இல்லாததுனால, அங்கே பாவம் வாசற்படியில படுத்திருக்காத காரணத்தினால, நீதி படுத்திருக்கிறதுனாலே அந்த நீதிக்கு முன்பாக தலை வணங்கத்தான் செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 3 முதல் இருக்கிற வசனங்களில பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் தேவனுடைய மகிமை கேருபீன்கள் மேலே இருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியில வந்து தங்கியது. கர்த்தருடைய மகிமை கேருபீன் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையும் பிரகாசத்தினாலே நிறைந்திருந்தது என்று எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆலயத்தினுடைய வாசற்படியில அது தேவனுடைய மகிமை வந்து நின்றது. ஏனென்றால் அந்த வாசற்படியில தேவன் நன்மை தருகிறவர். நமக்கு நன்மை இருந்தால் மேன்மை தருவார். தீமை இருந்தால் அது வாசற்படியில நம்முடைய வாசற்படியில படுத்திருக்கும். அடுத்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், எசேக்கியேல் 43ஆம் அதிகாரத்திலிருந்து 44ஆம் வசனங்கள் வரைக்கும் இருக்கிற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் புத்திரர் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும்படி என்னுடைய சிங்காசனம் என் பாதபீடத்தில் ஸ்தானமாயிருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தார் அவர்கள் ராஜாக்கள் ஆகியோரின் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளிலே வேசித்தனத்தினாலும் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை. ஏனென்றால் அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படி அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தாங்கள் செய்த அருவருப்புகளினாலே தீட்டுப்படுத்தினார்கள். ஆகையால் என் கோபத்தினாலே அவர்களை நாசமாக்கினேன் என்று எசேக்கியேல் 43:8 கூறுகிறது. இப்படி தேவனுடைய வாசற்படியை தங்களுடைய வாசற்படியினாலே அவர்கள் நெருக்கமாக வைத்து நடுவில் ஒரு சுவரை மாத்திரம் வைத்து தங்களுடைய அருவருப்புகளினாலே தேவனுடைய பரிசுத்த நாமத்தை தீட்டுப்படுத்தினார்கள். தேவனுடைய எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அந்த தேவனுடைய ஆலயம் தீட்டுப்பட்டதினாலே அது இருளடைந்து போனதினால அப்படி ஒரு பெரிய துன்பத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 32 வரை இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, தேவனை தேவன் என்று அறிந்தோம் தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் தங்கள் சிந்தையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது என்று பார்க்கிறோம். இப்படி நம்முடைய சரீரமாகிய ஆலயத்துல நம்முடைய வாசற்படியில நன்மை இல்லாமல் தீமை இருக்குமானால், உணர்வில்லாத இருதயம் இருக்குமானால் இருள் குடிகொண்டிருக்கும். அங்கே தேவனுடைய நன்மைகள் கிடைக்காது. அதனாலே எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சகல நியமங்கள் சகல சட்டங்களையும் குறித்து உன்னோடு சொல்வதெல்லாம் மனதில் கவனித்து கண்களினாலே பார்த்து காதுகளினாலே கேட்டு பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வாசற்படியின் வழியாக ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதும் அதில் இருந்து புறப்படுகிறது என்னது என்று நீ ஆலோசித்து பார் என்று சொல்லும் பொழுது,
இந்த வாசற்படியின் வழியாகத்தான் ஆலயத்துக்குள்ளே நன்மையோ தீமையோ நமக்கு வரும். தேவன் தங்குகிற ஆலயமாக நம்முடைய சரீரம் இருக்கிறதுனால அந்த வாசற்படியில நித்தமும் காத்திருந்து பெறுகிறதான ஞானத்தை வைத்து நன்மை தீமைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நாம் நன்மை செய்தால் மேன்மை கிடைக்கும், நன்மை செய்யாமல் இருந்தால் தீமை செய்தால் பாவம் கிடைக்கும். எனவே நாமே தேவனுடைய ஆலயம். அதனால அந்த ஆலயம் திட்டுப்படாதபடிக்கு அதில் நன்மைகளும் மேன்மைகளும் மாத்திரம் கிடைக்கும்படியாக மிகவும் விழிப்போடு காத்திருக்க வேண்டும். அதனால தான் சொல்லுகிறார், இந்த நாம் நீதியுள்ள நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் என்று யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது. நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இதோ வாசற்படியில் நிற்கிறார். ஏன் இப்படி வாசற்படியில் நிற்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. புறப்பட்டு விட்டார். இதோ வீட்டுக்கு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே நம்மிடத்துல வருவதற்கு வாசற்படி வரைக்கும் வந்து விட்டார். இனி அடுத்து இறங்கி வருவதுதான் தாமதம். ஏனென்றால் வீட்டில் அவர் இல்லை, தன்னுடைய இருப்பிடத்தில் இல்லை, தன்னுடைய சிங்காசனத்தில் இல்லை, தேவனோடு கூட அவர் இல்லை. தேவனை விட்டு வெளியே வந்து கீழே இறங்கி வருவதற்கு தயாராக இருக்கிறார். தான் வாசற்படியிலே நிற்கிறார் என்று சொல்லப்பட்டதனுடைய பொருள். இந்த வாசற்படியிலே தான் பலவிதமான நியாய தீர்ப்புகளை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பேதுரு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்று சொல்கிறார். இது என்னவென்றால், அனனியா சப்பீரா என்ற 2 பேர் இருந்தார்கள். இவர்கள் தங்களுடைய காணி ஆட்சிய நிலத்தை விற்று எல்லாருக்கும் பொதுவாய் அவர்கள் அனுபவித்து வந்த அந்த பணத்தை அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்திலே கொண்டு வருவதற்காக எடுத்துக்கொண்டு வரும்போது ஒரு பங்கை ஒளித்து வைத்து மற்றதை கொடுத்தார்கள். இது பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு பேதுருவுக்கு வெளிப்படுத்தினதுனால, இதை இவ்வளவு தானா விற்றீர்கள் என்று கேட்டார். ஆம் என்று பேதுரு சொன்னான். பேதுருவிடத்தில் அனனியா சொன்னான். அதை கேட்ட மாத்திரத்தில் பரிசுத்த ஆவியிடத்திலே பொய் சொல்வதற்கு உனக்கு பயமில்லாமல் போயிற்றோ என்று கேட்ட பொழுது அப்படியே விழுந்து உயிரை விட்டான். இதை பற்றி தெரியாமல் அவனுடைய மனைவியாகிய சப்பீரால் வரும்பொழுது, இவ்வளவு தானா விற்றீர்கள் என்று சொன்னது. அவனும் ஆமாம், இவ்வளவு தான் விற்றோம் என்று சொன்னான். அப்பொழுது பேதுரு சொல்கிறான், இதோ வாசற்படியில உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வந்து நிற்கிறது, இதோ உன்னையும் அடக்கம் பண்ணுவார்கள் என்று சொன்னான். இவங்க நன்மை செய்யவில்லை. நன்மை செய்திருந்தால் மேன்மை கிடைத்திருக்கும். அவர்களுடைய நிலம்தான். அதை விற்று எல்லாரும் சமமாக பங்கிட்டு வாழ்வதற்கு கொடுக்கத்தான் போகிறார்கள். இது நன்மைதான். ஆனால் அதில் ஒரு தீமை வந்துவிட்டது. அவர்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. திடீரென்று நமக்கு பணம் தேவைப்பட்டால் என்ன செய்ய முடியும்? அதில் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி பொய் சொன்னார்கள். இந்த பொய் அவர்களுக்குள்ளே தீமையை கொண்டு பண்ணியது. நன்மை செய்தால் மேன்மை, தீமை செய்ததுனால, பொய் சொன்னதுனால, பரிசுத்தவானிடத்தில் சொன்ன பொய்யை அவருடைய ஜீவனையே பறிக்கும்படியாக அப்படியே வாசற்படியிலே படுத்திருந்தது. அந்த வாசற்படியில இப்பொழுது புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் நிற்கிறது. அங்கே இவளும் விழுந்து செத்து போனாள். அதே வாலிபர் இவளையும் எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். அதைத்தான் தேவன் சொல்கிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்கிறேன். இந்த வாசற்படி என்று சொல்வது நம்முடைய இருதயத்தில் தேவன் தட்டுகிறார். நம்முடைய சரீரம்தான் தேவன் தங்குகிற ஆலயம். அதில் நம்முடைய இருதயத்தை தேவன் தட்டி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தட்டுகிறார்.
அந்த சத்தத்தை நாம் கவனமாக கேட்டு இருதய கதவை திறந்தால் அவர் உள்ளே பிரவேசித்து நம்மோடு கூட போஜனம் பண்ணுவார். எது போஜனம் என்று சொன்னால், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதே ஒரு நல்ல போஜனம். அப்படி அவர் செய்கிறார். நாமும் தேவ சித்தத்தை செய்யும் பொழுது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நாமும் தேவ சித்தம் செய்வோம். கர்த்தருடைய வருகையிலே காணப்படுவோம். இதுதான் நன்மை. வாசற்படியில் நிற்கிற இயேசுவுக்கு நாம் செய்கிறதான ஒரு கணம் என்னவென்று சொன்னால், நன்மை செய்து மேன்மை அடைய வேண்டும். தீமை செய்து தண்டிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை காக்க வேண்டும். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, தீமை செய்தால் அல்லது நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொன்னீரே. அப்படி நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக வாழ உதவி செய்யும். உம்முடைய மேன்மையான நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். உடைய வருகையிலே காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.